இந்த வீடியோவில் மார்க்கெட் எது வரைக்கும் வந்து இங்கே திரும்புது இல்லையா, இந்த திரும்புகிற இடம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எனக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் டைரெக்டாக. இந்த வீடியோவில் மார்க்கெட்டை எப்படி நாம் ஃபாலோ பண்ணி போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். இந்த 4 hour டைம் ஃப்ரேம்லேருந்து நான் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போகணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, சரிங்களா? இந்த ஃபாலில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியலாம். அது என்னன்னா, என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி கேண்டில் கிரியேட் ஆகிருக்குன்னு. பாருங்க, இந்த ஏரியாவிலிருந்து பை கேண்டில் எல்லாமே நமக்கு வீக்காகவும், செல் கேண்டில் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்காகவும் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து எங்கே ஸ்டாப் ஆனிச்சோ அந்த இடத்துல பை கேண்டிலோட ஸ்ட்ராங்காக பாருங்கள். இந்த இடத்துல இது நம்மளுடைய கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகிருக்குன்னு. மார்க்கெட் இங்கிருந்து செல் ஸ்டார்ட் ஆகி செல் வந்த மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஸ்டாப் ஆகிருக்கு, சரிங்களா? இங்கிருந்து மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு அர்த்தம். அதாவது இங்கிருந்து பாருங்கள், பை கேண்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காகவும் செல் கேண்டில் எல்லாம் வீக்காகவும் கிரியேட் ஆகிருக்கா. ஸோ இங்கே என்ன மார்க்கெட் சொல்ல வருதுன்னா பை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. இங்கெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா செல் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல வருது. இந்த ஏரியாவில் இருந்து பை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டிலை கிரியேட் பண்ணிருச்சு, சரிங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேவா, அடுத்ததே ஒரு பை ஸ்ட்ராங்கான கேண்டிலை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல அடுத்தடுத்த வர்ற செல் கேண்டில்ஸ் நமக்கு என்னவா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா? இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள், பிஃபோர் அதாவது செல் ஆகுது இல்லைங்களா, இந்த செல்லாகிற கேண்டிலோட ஸ்ட்ராங்கான கேண்டிலை பை கேண்டில் எப்போ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டிலை பை கேண்டில் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு இங்கே சிக்னல் கொடுத்துருச்சு, பட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே நாம் பை போகலாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இங்கே செல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு, ஆனால் இங்கே பிரேக் ஆகலை, ஓகேவா? அடுத்தது மறுபடியும் செல்லே கன்டினியூ ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பை பிரேக் பண்ணியிருக்கு. பை ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த பை பிரேக் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கலாம், வீக்காக இருக்கலாம். பட் என்னன்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்தால் அது வந்து இன்னும் வேலிட் அதிகம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே பை ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக, சரிங்களா? இங்கே செல் வந்திருக்கு, மறுபடியும் பை கன்டினியூ ஆகிருக்கு. இந்த ஏரியாவை பாருங்கள், இது எவ்வளோ வீக்காக கிரியேட் ஆகிருக்கு. எல்லா கேண்டிலும் எய்தர் பை ஆர் செல் ரெண்டுமே வீக்காக கிரியேட் ஆகிருக்கா. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வீக்னஸ் கிரியேட் ஆனால் மார்க்கெட் என்ன சொல்ல வருது, பேலன்ஸ் ஆகுது. செல்லர்ஸும் பையர்ஸும் பேலன்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸும் பையர்ஸும் பேலன்ஸாக இருந்தால் மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகுது, எய்தர் பை ஆர் செல், சரிங்களா? இப்போது இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது, சரிங்களா? நம்ம செல் சைடு போகலாமா பை சைடு போகலாமான்னு, மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு எப்படி பிரேக் ஆகுதுங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் ஒரு நல்ல ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு பை ஸ்ட்ராங்கான கேண்டில் இங்கே இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு செல் ஸ்ட்ராங்கான கேண்டில் இந்த இடத்துல இருக்குது, ஆனால் பை ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துட்டு நல்லா கவனிங்க, இங்கே ஒரு செல் ஸ்ட்ராங்கான கேண்டில் மறுபடியும் வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணதும் அடுத்தது மார்க்கெட் ஒரு லெவலுக்கு மார்க்கெட் போயிருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல இருந்து மறுபடியும் செல் ஸ்ட்ராங்காக வந்துட்டு செல் கண்டினியூ ஆகிட்டு இங்கே பை ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, அதுக்கப்புறம் செல் வந்துருச்சு, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாதான் பை போவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மறுபடியும் பை ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, இந்த இடத்துல பிரேக் பண்ணிருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த இடத்துல வீக்னஸ் கிரியேட் ஆகுது, சரிங்களா? பையும் செல்லும் ஈக்குவலாக, அதாவது கிட்டத்தட்ட 4 hour 8 hour 12 hour 16 hour, இது எவ்வளோ 20 ஹவர்ஸாக நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கு, லாஸ்ட் 20 ஹவர்ஸ்
நமக்கு வீக்னஸ் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ரைடே ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகுது. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு 7:30க்கு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது ஹோண்டா ப்ரோக்கரேஜில். சரிங்களா? 7:30க்கு மேலே மார்க்கெட் பை சைடு பிரேக் பண்ணுதா இல்லை செல் சைடு பிரேக் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பை சைடு பிரேக் பண்ணால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பை ஆகும், செல் சைடு பிரேக் பண்ணால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செல் ஆகும். அடுத்த கட்டம் எதுன்னா, நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேலே பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும், கீழே பிரேக் பண்ணால் சப்போர்ட்டை நோக்கி வரும். இப்போது மார்க்கெட் பின்னாடியே நாம் நகர்றதுக்கு மார்க்கெட் எப்பெல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டில் கொடுக்குதோ அப்போ நம்ம அலாட் ஆயிடணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக செல் வந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது செல் மார்க்கெட் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக பை கேண்டில் வந்துருச்சுன்னா மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணணும், இந்த பை கேண்டிலை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே பை வந்திருக்கு, ஸ்ட்ராங்காக பை வந்திருக்கு. இந்த பையை பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான், பட் வீக் கேண்டில். இங்கே பாருங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது மார்க்கெட் சொல்ல வருது நம்மக்கிட்ட, நான் வந்து அடுத்தது செல் சைடு போகிறேன், நீங்களும் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வருது. மார்க்கெட் அடுத்தது செல் சைடு வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடையில் ஸ்ட்ராங்காக வந்தாலும் அது எப்படி நம்மளுக்கு இது வந்து பை ஆகுமா செல் ஆகுமாங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பிஃபோராக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலை பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்தது இங்கே என்ன சொல்ல வருது, இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வச்சதும் மார்க்கெட் என்ன சொல்லுது, நான் பை போகிறேன்னு சொல்லுது. சரிங்களா? அப்போது அது பை போகும்போது மற்ற கேண்டில் வீக் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது வீக்கான செல் கேண்டில். சரிங்களா? நம்மளோட கோர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது வீக்கான செல் கேண்டில். இதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் எப்படி கேண்டில் போயிருக்கு. பை கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது, செல் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்தாலும் பிரேக் பண்ணாது. சரிங்களா? எங்கெங்கே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, இங்கே ஒரு செல் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, இங்கே ஒரு 60% கேண்டில் வந்திருக்கு. பட் இதை பிரேக் பண்ணியிருக்கா, பண்ணல. இந்த கேண்டில் தான், இந்த செல் கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது, நான் இங்கிருந்து செல் போக போகிறேன்னு சொல்லுது. உடனே இமிடியட்டாக அடுத்த டே வந்த 4 hour கேண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பையை கொடுத்துருச்சு. மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டில் பை சைடு போகிறதுக்கான ஒரு அசம்ஷன் சொல்லுது. ஆனால் இமிடியட்டாக செல் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு. இந்த செல் கேண்டிலை மறுபடியும் பை கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போயிடக்கூடாது, இந்த பை வந்ததுமே பை போயிடக்கூடாது. இந்த செல் கேண்டில் கிரியேட் ஆகி இந்த செல் கேண்டிலை மறுபடியும் மார்க்கெட் உடச்சி க்ளோஸ் வச்சிருக்கு இல்லையா, இங்கேருந்து பை போகலாம். அடுத்தது இங்கேருந்து பை போன பர்சன் இந்த இடத்துல செல் கேண்டில் என்ன சொல்லுது, நான் ஸ்ட்ராங்காக செல் போகிறேன்னு சொல்லுது. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அடுத்தடுத்து செல் வந்திருக்கு. இங்கே நான் பை போகிறேன்னு சொல்லுது மார்க்கெட்டு. பை போனாலும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலை பிரேக் பண்ணல, அதனால் மார்க்கெட் செல்லுலேயே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கேண்டில் கிரியேட் ஆகி இதை பிரேக் பண்ணியிருந்தால் இங்கேருந்தே பை போயிருக்கும். மார்க்கெட் இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடைக்குது, அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடைக்குது. இந்த 2 கேண்டிலும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டை நான் பை சைடு கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லுது. அடுத்தடுத்து பாருங்கள், செல் சின்ன கேண்டிலாகவும் வீக் கேண்டிலாகவும் வருது. அதாவது இது வந்து ரொம்ப சின்ன கேண்டில். சரிங்களா? இதையே பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகும். சரிங்களா? இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் வந்திருக்கு, பட் இதை பிரேக் பண்ணியிருக்கான்னா பண்ணல. ஓகேவா? இப்போ இந்த லொக்கேஷனில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். மார்க்கெட் க்ளோஸ் வச்சா நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் 2மே நடக்கலை. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் எத்தனை மணி நேரம்னா, இங்கேருந்து வீக்காக இருக்கிற கேண்டிலெல்லாம் 20 மணி நேரம். சரிங்களா? இது 24, 28, 32 மணி நேரம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த கேண்டிலை சேர்த்தனோம்னா நம்மளுக்கு 36 மணி நேரம். பட் இது ஸ்ட்ராங்கான கேண்டில், நமக்கு இந்த ஏரியாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரே ஏரியாவில் நம்ம இதை சைட்வேஸ்ன்னு எடுத்துக்கலாம். சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா கண்டிப்பாக 30 minutesல ஒரு சைட்வேஸோ 1 hourல ஒரு சைட்வேஸோ இருக்க போகுது. 4 hourல ஒரே இடத்துல இருக்குது. சரிங்களா?
இதுதான். அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வேணும். அதை கோல்டை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எங்கே மார்க்கெட்டில் வீக்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த வீக்னஸை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணும். சரிங்களா? மார்க்கெட் ஏன் இங்கிருந்து விழுந்தது, ஏன் இங்கே ஸ்டாப் ஆணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ஆர்பிஎஸ், அதாவது சப்போர்ட் ஏரியா இருக்குது. இதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருக்கு. இந்த சப்போர்ட் ஏரியா இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட் ஏரியாவிலிருந்து மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது, இதை அச்சீவ் பண்ணிருச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போக ட்ரை பண்ணுது மார்க்கெட். அது போகுமா இல்லை கீழே இருக்கிற மறுபடியும் இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு மேலே போகுமாங்கிறது மார்க்கெட் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். செல் சைடு பிரேக் அவுட் ஆனால் அடுத்த என்ட்ரிகளை செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பை சைடு பிரேக் அவுட் ஆனால் அடுத்த என்ட்ரியை பை சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் எங்கே வீக்னஸ் க்ரியேட் ஆகுது, எந்த கேண்டல்லேருந்து நாம் பை போகலாம், எந்த கேண்டல்லேருந்து நாம் செல் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீ டிசிஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற என்ட்ரியை வச்சு, அதாவது மார்க்கெட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன பை என்ட்ரி கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த இடத்துல என்ன செல் என்ட்ரி கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம், மறுபடியும் இந்த இடத்துல என்ன பை என்ட்ரி கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு மார்க்கெட் இன்டிசிஷனில் இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் பை என்ட்ரி என்ன கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் செல் என்ட்ரி என்ன கிடைக்குதோ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் கொடுங்க.